அந்த காலத்துல சொன்ன பழமொழியெல்லாம் இப்போ ரொம்ப தப்பா தாங்க பொருள் எடுத்துக்கிறாங்க. சோ அதுக்குண்டான சரியான பொருள் என்ன அப்படின்னு இன்னைக்கு ஒரு 5 பழமொழி தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு. தப்புங்க, தப்பு. 1000 பேரிடம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு, இதுதான் சரி. செகண்ட், படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், இதுவும் தப்பு. படிச்சவன் பாட்டை கொடுத்தான், எழுதினவன் ஏட்டை கொடுத்தான். மூணாவது, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். இது பேரை அல்லங்க, வேரை, மூலிகை வேரை. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். போர்த்து பாத்தீங்கன்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, அது சூடு அல்ல சுவடு. சந்தையில மாட்டை வாங்குறப்போ அது பதிக்கும் தடம் சுவடு. அழுத்தமான சுவட்டை பதிக்கும் மாடே அதிகம் பலம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒரு சுவட்டை பார்த்தாலே மாட்டின் பலம் புலனாகும். அஞ்சாவது பாத்தீங்கன்னா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான். அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான். வள்ளல் ஆனவரை கஞ்சனாக மாற்றிவிட்டோம். காலப்போக்கில் நம்ம முன்னோர்கள் நம்மளோட நல்வாழ்வுக்காக சொல்லி வச்சது எல்லாமே மற்றவங்களை குறை கூறுறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய்.